சித்தி தான் ஃபோன். ஹலோ ஸ்வேதாவுக்கு என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லை, இப்போ நான் உனக்கு விஷயம் சொல்லுவேன், நீ பதட்டப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும், சரியா? ஐயோ, நீ இப்படி சொல்லும் போது எனக்கு ஈர கொலையே நடுங்குது. என்னப்பா பிரச்சனை? நீ பதட்டப்படாதுன்னு சொல்கிறேன் சித்தி. ஒன்றும் இல்லை, அது ஸ்வேதாக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. ஆக்சிடென்ட்டா? ஐயோ, ஆக்சிடென்ட்னா அது பயப்படுற மாதிரிலாம் ஒன்று வச்சு, கோவிலுக்குள்ளே போகும்போது அந்த ஒரு வயர் பட்டு அவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ, சொல்கிறது கொஞ்சம் கேளும் சித்தி. அது ஒன்றும் இல்லை, அது ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம், அவள் உள்ள ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா. என்னப்பா இது? அந்த பொண்ணுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வருது. ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? பதட்டப்படாத. சரி சரி, நீ எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லு, நான் நேர்ல கிளம்பி வரேன். சித்தி, உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குதா? நீ ஏன் இப்படி பண்ற? உனக்கும் உடம்பு சொல்ல, நீ எதுக்கு பதட்டப்படுற? நீ அங்கே இரு, நான் வரேன். நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன், நான் வரேன். அப்புறம் உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட போதுமா? எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு எதுவும் ஆகாது மருது. ஆனா ஸ்வேதாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? எனக்கு அதான் ஒரே கவலையா இருக்கு. மருது, ஸ்வேதா வெளியில போறதுக்கு யாராவது காரணமா இருந்தா அவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா. சரிம்மா, அப்படி மட்டும் யாராவது பண்ணியிருந்தா அப்போ பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோங்கம்மா. சார், உங்களால பெரிய பிரச்சனை வரும் போல இருக்கே. பேசாம இரு வசு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்வேதாக்கு ஒன்றும் இல்லைன்னு வெண்ணா மேடம் சொல்லிட்டாங்கல்ல. நான் சொல்றது கேளுங்கம்மா. மிதிச்சிட்டா, ஷாக் அடிச்சிருச்சு. இது ஒன்றும் இல்லை, டாக்டர் அவன் உயிருக்கு எந்த ஆபத்துலன்னு சொல்லிட்டாரு. அவன் நல்லா இருக்கா, நீ பதட்டப்பட்டு உன் ஹெல்த்துக்கு எடுத்துக்காத. ஆடிட்டர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு, இந்த ஃபைல் எடுக்க தான் வந்தேன். அர்ஜுன் சார், அது நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை, அதுவும் சரியாயிடுச்சு. ஓகே சார், மீட்டிங் இருக்கு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். மருது, யார் கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நாம நல்லா இருந்தா போதும்னு சில ஜென்மம் நினைக்குது. என்ன பண்றது? அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்வேதாவை இப்படி அனாத மாதிரி தெருவில் அலைய விட்டுருப்பாங்களா? கரண்ட் ஷாக் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருப்பாங்களா? எல்லாம் நம்ம தலை விதி. வசு, இந்த அம்மா கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுதுல. ஐயோ, கொஞ்சம் அமைதியா இருங்க சார். பூங்கதா அண்ணி, ஸ்வேதா, பூங்கதா அண்ணி, நாம எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்? நம்ம ஸ்வேதாவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல டாக்டர் சொன்னாரே அதிர்ச்சியான தகவல் கேட்டா உயிருக்கு ஆபத்துன்னு அதை நினைச்சு கவலைப்படுறதா? ஒண்ணும் புரியல. கண்டிப்பா உனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சா டாக்டர் சொன்ன மாதிரி ஏதாவது ஆயிடும். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல முத்தரசு. வசு, நான் சொன்னேன்ல, இந்த அம்மா கொஞ்ச நஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுது. லூசு பாரு வசு, எப்படி அவரை அப்செட் பண்ண ட்ரை பண்றாங்க பாத்தியா? இது இப்படியே விடக்கூடாது வசு. சார், மறுபடியும் என்ன சார் பண்ண போறீங்க? ஏதாவது பண்ணிதான் ஆகணும்.
ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்னப்பா பண்ண சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேணாம்ப்பா, ஸ்வேதா கிட்ட உண்மையை சொல்ல வேணாம். உனக்கும் வெண்ணிலாவுக்கும் நடந்த கல்யாணத்தை எப்படியாவது மறைச்சிடு. அது தெரிஞ்சிருச்சுனா அதனால ஏற்படுற இழப்புகளை பாக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்ல முத்தரசு. ஆண்டவா, ஏன் எங்க வீட்டுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. எப்படா பொறுமையா இருக்கிறது? நீயாவது உன் அண்ணன் கிட்ட சொல்ல மருது. ஸ்வேதா கிட்ட அந்த உண்மையை சொல்ல வேணான்னு சொல்லு மருது. சொல்ல மருது, சொல்லு. அம்மா அழாதீங்கம்மா. ஸ்வேதா உயிரை பறிச்சுட்டு நான் மட்டும் எப்படி உயிரோட இருக்கிறது? ஏமா ஏமா காசு கொடுக்காம போறமா? அத்தை, நீ கவலைப்படாத. இத பாரு ஸ்வேதா, உன் மாமா சொன்னான்ல, நீ போய் முதல்ல அமைதியா ரெஸ்ட் எடு, அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். அத்தை, மாமா மாதிரி நீங்களும் பேசினா எப்படி அத்தை? எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என்னால இந்த ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. ஆமா, அந்த வெண்ணிலா இங்க இருக்கலாம், இல்ல அந்த ஊர்க்காரங்களோடய போயிட்டாளா? சொல்லுங்க அத்தை, வெண்ணிலா எங்க? இங்கதாம்மா இருக்கா. என்ன, அவ இங்கதான் இருக்காளா? என்னத்த சொல்றீங்க? அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, அதெல்லாத்துக்கும் அவதான காரணமா இருந்திருக்கா. இன்னும் எதுக்கு அவங்க இருக்கா? வெண்ணிலா, நான் அவ்வளோ சொல்லியும் உண்மையை சொல்லாம விட்டீங்களே சார். சார் சார் என்ன சார் பண்ண சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். நான் உண்மையை சொல்லணும் தான் பார்த்தேன். ஆனா ஸ்வேதா கிட்ட ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் உயிரை விட்டுறேன் அப்படி இப்படின்னு சித்தி சொல்லுது. சார் எனக்கு தலை சுத்து சார். என்ன பண்றதே தெரியல எனக்கு. சார் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க உங்களை ரொம்ப தப்பா வழி நடத்துறாங்க சார். அர்ஜுன் சார், வேண்டாம் சார், இது அவங்க வீட்டு பிரச்சனை. இல்ல வசு, இப்ப பேசிதான் ஆகணும். சார் தயவு செஞ்சு நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இப்ப நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, பாத்துக்கோங்க. அவ வீட்டுக்கு வரான்னு நீ செய்தி சொன்ன உடனே கல்யாண விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு முத்தரசன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் சம்மதம் இல்லாமையே அவனை சம்மதிக்க வச்சுட்டேன். ஸ்வேதாவுக்கு இன்னைக்கு தெரியாத உண்மை என்னைக்குமே தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஸ்வேதா உயிருக்கு ஆபத்து ஆபத்துன்னு பயம் காட்டியே முத்தரசனை வெண்ணிலா கிட்ட நெருங்க விடாம பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு பேரிய நிரந்தரமா பிரிச்சு ஸ்வேதாவை முத்தரசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். பாவீங்களா, இவ்வளோ பெரிய பிளான் போடுறீங்க. நான் நினைச்சதை விட இந்த அம்மா பெரிய வில்லியா இருக்கும் போல இருக்கே. இப்படியே விடக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணணும், பண்றேன்.
என் முத்து மாமா மனசுக்காக தான் அப்படி பண்ண. அதனால அவருக்கு எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது. வெண்ணிலா, என்ன மன்னிச்சிரு வெண்ணிலா. என்ன முத்து மாமா, எதுக்காக என்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஸ்வேதாக்கு திடீர்னு என்ன வந்துருச்சு. இப்போ அவளுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அவகிட்ட உண்மையை சொன்னா அவளுக்கு எதாவது ஆயிடும், அப்புறம் நான் உயிரை விட்டுருன்னு சித்தி மிரட்டுது. நடுவில் நான் என்ன பண்ண முடியும்? சித்திக்கு ஏதோ அது ஏதோ பண்ணி ஏதோ விபரீதமா படுன்ற ஒரு பயம். அதனால நான் வாயை திறக்கல பண்ணிடல. நான் பண்ண சரி, நான் நியாயப்படல, நான் பண்ணது தப்பு. அது என்ன மன்னிச்சிரு விடல. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்ன முத்து மாமா திருப்பி திருப்பி என்ன மன்னிச்சிருன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஸ்வேதாக்கா உயிருக்கு ஆபத்துனா இப்போதைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அவ நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறான, நீ நல்லா இருக்கணும் நீ யாருமே நினைக்கலையே. நானாவது நினைக்கணும், ஆனா நான் எப்போதும் வெளியே போகும்போது கூட உச்சி வகுல பொட்டு வைக்காம வரமாட்டேன். மாமா வச்சு விடுன்னு கேட்பேன். எனக்கு அந்த பொட்டு அழிச்சு நான் கட்டின தாலியை மறைச்சு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ரொம்ப சாதாரண காரியம்லாம் இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்தது, பக்தி வாய்ந்தது. அதாவது உங்க விருப்பம், அதாவது நீங்க கும்புற சாமியை பேஸ் பண்ணி ஒரு ஐடியா சொல்றேன் சார். அது பண்ணலாம். சாமிக்கு முன்னாடி பூ போட்டு பாக்குறது தான் சார். உங்களுக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு சார். சரி, ஓகே. நானே போய் என் கையால ஒரு பொட்டலத்து குங்குமமும் ஒரு பொட்டலத்து விபூதி எடுத்துட்டு வரேன். ஓகேவா? சாமி முன்னாடி போட்டு பார்த்துருவோம். சார் எதுக்கு சார்? எதுவும் பேசாதீங்க சார், வரேன். சார் வாங்க. ஒன்னும் யோசிக்காதீங்க, முழு மூச்சா நீங்க ஒத்துட்டான் ஆகணும். வேற வழியே இல்ல முத்தரசன் சார். வாங்க. சரி சார். ரைட், வாங்க எடுங்க. பண்ணதாங்க நான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நம்ம இவ்வளோ உண்மையா இருக்கீங்க. மேடம், உண்மையா ஒரு விஷயம் சொல்லவா? உங்க அத்தை ஸ்வேதா இவங்கெல்லாம் உண்மையான ஆட்களே கிடையாது. இவங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே பேடு. அவங்க உங்க வாழ்க்கையை கன்ஃபார்மா நாசம் பண்ணிடுவாங்க. மேடம், சொல்றதை கேளுங்க. நீங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு இப்படி இருக்கீங்க. நல்லவங்களா இருங்க, ஆனா கெட்டவங்களுக்கும் நல்லவங்களாவே இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம். ப்ளீஸ் சொல்றதை கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க மேடம். முத்தரசன் சார் அப்ப பண்ண தப்ப நீங்க இப்ப பண்றாதீங்க. சரிங்க சார், நான் பண்ண மாட்டேன். சூப்பர்.